ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. ஒரு பையன் என்னங்க எங்கள் கூட வந்து ட்ரம்ஸ் அடித்தா, காலை ஏதாச்சும் பணம் கேட்டான். சரிடா ஜிபேல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படின்ட்டு 2 பேர் பஸ் தாட்டி விட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு அவன் சாப்பாடு வாங்கி கொடுத்து போட்டு நானும் சாப்பிட்டு போட்டுங்க. அப்புறம் வந்தேன், யோசனை பண்ணேன். ஆனால் இந்த மாதிரிங்க லவ்வருக்கு பேசணும், ஒரு இது வாங்கிட்டு வாங்க, சார்ஜ் ஒயர் வாங்கிட்டு வாங்க, சி டைப் அப்படின்னு. தம்பி நமக்கு அது எதுன்னு தெரியாது அப்படின்ட்டு நான் நல்லா கேட்டுக்காங்க. ஒரு கருத்து இதில் வருது. அதாவது லவ் பண்ணுறது பெருசு இல்லை, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வெயிட் பண்ணுறது பெருசு இல்லை. ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா, வாழ்க்கை அதில் தாங்க நீங்கள் காட்டணும். அது சரிங்களா? ஏன்னா பெத்தம்மா விட அவனுக்கு பொண்ணாடி பெருசு இல்லையா? பசங்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. கீழே பார்த்து எல்லாத்தையும் பார்த்து எல்லா ஊரும் பார்த்து போட வந்துக்கிறேன் நான். கீழே எப்படி தெரியுங்களா, பொழைச்சி காட்டணும். நம்ம கஷ்டப்பட்டு பொழைச்சி காட்டணும். பொழைச்சி காட்டினது தான் நம்மளுக்கு என்னென்ன தெரியும். அதுட்டு போட்டு ஃபோன்லேயே தான் பேசுகிறாங்க. யாராச்சும் நேரில் போய்க்கிறீங்களா? பஸ் ஏறி நேரில் போய்க்கிறீங்களா? போனதில்லை. சில பேர் தான் போகிறாங்க, ஆனால் ஆன்லைனில் பேசிக்கிறாங்க. பாய்ஸு சரி, கேர்ள்ஸு சரிங்க என்ன. ஆனால் பட்டிக்காடு பொம்பளை வந்து என்ன ரொம்பவுமே மோசம். 18 வயசுல கல்யாணம் முடிச்சு தர்றாங்க, ஒரே வாரத்தில் டைவர்ஸ். நல்லா கேட்டுக்காங்க. என்ன அவன் நினைக்கிறா, மாப்பிள்ளை சரியில்லை, மாப்பிள்ளை சிலட்டத்தண்ட பண்ணுறா, குடிக்கிறா, கேட்ட பண்ணுறா. அது ஃபஸ்ட்டு யோசனை பண்ண மாட்டேங்களா? இங்கே யோசனை பண்ணு ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே யோசனை பண்ணால் அதான் உங்களுக்கு ஐடியா வரும். என்ன அப்புறம் இந்த பேண்ட் போடுறது அது என்னமோ பண்ணுங்க, ஆனால் மோசம் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் மோசம் பண்ணாதீங்க, அனையாத்துக்கும் பண்ணாதீங்க சாமி. என்ன நாடே நாசமாகி போச்சு. என்னை பொறுத்தவரையில் நாடுமே நாசமாகி போச்சு. எவன் சொல்கிற வச்சும் கேட்குறது இல்லைங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளுக்கு என்ன நீட்டாக இருக்கணும். எந்த பொண்ணை எடுத்து பார்க்கக்கூடாது. நம்ம லைஃப் என்னமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். என்ன எந்த பொண்ணை எடுத்து பார்க்கக்கூடாது, நம்ம லைஃப் மட்டும் தான் பார்க்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். என்ன தொழில் சுத்தமாக இருக்கணும், என்ன வாய் சுத்தமாக இருக்கணும். முக்கியம் வாக்குன்னு உறுதியாக இருக்கணும். வாக்கு கொடுத்துனா செத்தரமாக இருக்காது. சொன்னால் செஞ்சே திருநாள். இது நீ இந்த வீடியோ வைரல் பண்ணுவீங்களோ பண்ணாமல் இருப்பீங்களோ எனக்கு தெரியாது. என்ன ஆனால் இப்போ சொல்கிறேங்க, அந்த பையனை ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் சி டைப்